அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள், நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்குகின்றீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள், பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இதை கவனத்திலே கொண்டு இந்த அடிப்படையிலே தான் இந்த ஜமாத் கட்டமைக்கப்பட்டு ஏகத்துவ பிரச்சார பணி என்பது நீண்ட நெடிய காலங்களாக தமிழகத்தில் இறை அருளால் நாம் சிறப்பான முறையில செய்து வருகின்றோம். இந்த ஜமாத்தினுடைய பணி என்பது வெறுமனே பிரச்சார பணி மட்டும் என்று ஒரு கட்டத்திலே முடிந்து விடாமல், சமுதாய பணி என்பதும் பிரச்சார பணியினுடைய ஒரு அங்கமாக நாம் எடுத்துக்கொண்டு பலதரப்பட்ட சமுதாய பணிகளையும் இறை அருளால் நாம் செய்து வருகின்றோம். கல்வி பணியாக இருந்தாலும், போராட்ட களங்களாக இருந்தாலும், எந்த ஒன்றையும் விட்டுவிடாமல் அனைத்து பணிகளையும் இஸ்லாம் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆர்வம் ஊட்டுகின்றதோ அவற்றிலே நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அனைத்து பணிகளும் இறை அருளால் சிறப்பான முறையில செய்து வருவதை தாங்கள் அறிவீர்கள். ஜமாத்தினுடைய இந்த பணிகளை எல்லாம் கவனித்து இதற்குண்டான பொருளாதாரத்தை நாம் திரட்டுவதற்காக இந்த நலத்திட்ட பணிகளை எல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏகத்துவ மர்கஸ்களில, பள்ளிவாசல்களில வரக்கூடிய ஜும்மாவினுடைய வசூலை மாநில தலைமைக்குண்டான நிர்வாக பணிகளுக்காக நாம் செலவிட இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தாங்கள் தரக்கூடிய பொருளாதாரங்கள் என்பது ஜமாத்தினுடைய பல பணிகளுக்கும் பயன்பட்டு வருகின்றது. அதிலே சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஏகத்துவ பிரச்சாரத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான தாயிகளையும் ஆய்வாளர்களையும் உருவாக்குவதற்காக திருச்சியில இஸ்லாமிய கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரியில இருந்து இதுவரையிலும் 50க்கும் மேற்பட்ட மார்க்க பிரச்சாரர்கள் வெளிவந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய குக்கிராமங்கள் முதற்கொண்டு பல பகுதிகளிலும் அவர்கள் சிறப்பான முறையில பிரச்சாரத்தை செய்து வருகின்றார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், குர்ஆனை மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு, பலதரப்பட்ட விவாத களங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பல ஆய்வாளர்களையும் இந்த இஸ்லாமிய கல்லூரி நமக்கு தந்திருக்கின்றது. இந்த கல்லூரியும் ஜமாத்தினுடைய நிர்வாக சார்பாகத்தான் நடைபெற்று வருகின்றது. இதை போலவே திருக்குர்ஆனை மனனம் செய்வதற்காக, சிறுவர்களை அந்த மனனத்திலே ஊக்குவிப்பதற்காக ஹிஃப்லு மதரசாவை திருச்சியில நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதில் பயிலக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு இன்னும் சிறிது காலகட்டங்களில் ஹாஃபில்களாக வெளிவந்து அவர்கள் தங்களுடைய இனிமையான கிராத்துகள் மூலமாக அவர்கள் பள்ளிவாசல்களில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலே தொலை வைக்க இருக்கின்றார்கள். அப்படி ஒரு நன்மையை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு ஹிஃப்லு மதரசாவை ஜமாத்துடைய சார்பாக நாம் நடத்தி வருகின்றோம். ஆண்களுக்கு ஒரு பக்கம் எப்படி நாம் மார்க்க பிரச்சாரத்துக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோமோ, அதை போல பெண்களுக்கும் ஒரு மார்க்க பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக மதுரையில இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியை நாம் நடத்தி வருகின்றோம். இந்த பெண்கள் கல்லூரியில ஒரு வருட ஆலிமாவாக வெளிவருகின்றார்கள். இவர்கள் தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள் பயான்களிலே பங்கேற்று அவர்கள் பெண்களுக்குண்டான மார்க்கத்தை சொல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் களமிறங்கி பணியாற்றக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இதை போலவே இன்னும் தரம் உயர்த்தப்பட்ட வகையில 4 வருட கோர்ஸாக அல்-இர்ஷாத் பெண்கள் கல்லூரி மேலப்பாளையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இப்ப சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டு புதிய கட்டிடமாக இறை அருளால் மேலப்பாளையத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு இந்த இஸ்லாமிய கல்லூரி இப்பொழுது இன்னும் புத்துணர்ச்சியோடு வெளிவர இருக்கின்றது. இந்த கல்லூரியில படித்திருக்கக்கூடிய மாணவிகள் மதரசாக்களை நடத்தக்கூடிய அளவுக்கு, அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தரம் உயர்ந்தவர்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பெண்களுக்கான கல்லூரிகளாக நாம் வைத்திருக்கக்கூடிய நிலையில, இதே போல தாயிகளுக்கு ஜமாத்தினுடைய மார்க்க பிரச்சாரத்தை ஆயிரக்கணக்கான தாயிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் தங்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக செய்ய வேண்டும், அதில் அவர்கள் இன்னும் பாண்டித்துவம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் பல மண்டலங்களாக தர்பியாக்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். அதில் அவர்களுக்கு உண்டான மார்க்க சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதிலிருந்து, கொள்கை விளக்கங்களிலிருந்து பல விஷயங்களை நாம் தர்பியாக்கள் மூலமாக தாயிகளுக்கு கொடுத்து வருகின்றோம். இது மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இரு குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு செய்து கொள்ளக்கூடிய வகையில ஷரியத் தீர்ப்பாயத்தை மாநில தலைமையின் சார்பாக நிறுவி
பல வழக்குகளை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வழக்குகளை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஜமாத்தினுடைய வாயிலாக நாம் சந்தித்து தீர்வு கண்டிருக்கின்றோம். இதுல பல தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களும், பல கொள்கையுடைய சமுதாய மக்களும் கூட நாம் வழங்கக்கூடிய அந்த ஷரியத் தீர்ப்பாயத்திலே பங்கு பெற்று அவர்கள் தீர்வு கண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த பணியை ஜமாத்தினுடைய நிர்வாகம் சார்பாகத்தான் இதை நாம செய்து வருகின்றோம். அதே போல தாவா களத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. ஆன்லைன் tndj.com என்கின்ற இணையதளத்தையும் tndj.net என்கின்ற இணையதளத்தையும் மார்க்க மற்றும் சமுதாய பிரச்சாரங்களுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு அதை தரம் உயர்த்தி கொண்டு போகக்கூடிய வேலையை ஜமாத்தினுடைய சார்பாக நாம் செய்து வருகின்றோம். அதே போல ட்விட்டராக இருந்தாலும், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற தற்போதைய சமூக வலைதளங்களிலே ஜமாத்தினுடைய நிகழ்வுகள் அன்றாட செய்திகளாக தொடர்ச்சியாக ஆங்காங்கே நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், உள்ளரங்க நிகழ்ச்சிகள், இது மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக நாம் வெளியிடுகின்றோம். ட்விட்டர் போன்ற சமூக வலைதளத்தில் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு குறிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை உலக அளவில் நம்முடைய கவனங்களை இழுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணிகள் அது சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து செய்வதற்காக மாநில தலைமையில் எடிட்டிங் என்கின்ற ஒரு துறையை உருவாக்கி அந்த துறை மூலமாக இவற்றையெல்லாம் ஒரு வடிவமைப்பு கொடுத்து சிறப்பான முறையில் நாம் செயலாற்றி வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் சமுதாயத்தினுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை முடக்கக்கூடிய வகையில இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, இவற்றுக்கு எதிராக உடனடியாக களமிறங்கி போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, பேரணிகளை ஜமாத்தின் சார்பாக நாம் பல காலகட்டங்களில் நடத்தி வருகின்றோம். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அல்ல என்று அகதிகளாக ஆக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்த CAA போன்ற சட்டங்களை கூட இந்த தமிழகத்தில் நாம் தான் களத்திலே சந்தித்த மிகப்பெரிய பேரணி போராட்டத்தை நாம நடத்தினோம். இந்த போராட்டம் என்பது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவற்றையெல்லாம் இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகம் தான் முழுமையான முறையில் நாம் நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமில்லாமல் மார்க்கத்தை வளைத்து மார்க்கத்தை பொய் பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய அசத்தியவாதிகளுடைய அசத்தியத்தை முறியடிக்கக்கூடிய விதத்தில் 40 ஆண்டுகளாக விவாத களங்களை ஜமாத்தினுடைய வாயிலாக நாம் சந்திருக்கின்றோம். சமீபத்தில் கூட மௌலூதுக்கு எதிரான விவாத களங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதை நாம் களத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கின்றோம். இது மாதிரியான விவாத களங்களாக இருந்தாலும் சரி, இவற்றையும் நாம் விட்டுவிடாமல் அதிலும் நம்முடைய தாவாவை செய்து வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது ஒரு புறம் இருந்தால், அதே போல உயிர் காக்கக்கூடிய இரத்த தானத்திலே இறை அருளால் இன்ன பிற ஜமாத்துகள், இன்ன பிற சமுதாயங்களை விட இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய இரத்த தானம் என்பது முதலிடத்திலே வகிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பணியை நாம் தொடர்ச்சியாக தொய்வின்றி செய்து வருகின்றோம். கொரோனா பேரிடர் காலகட்டத்திலே கூட ஆயிரக்கணக்கான இரத்த தான கொடையாளர்களை அரசு மருத்துவமனைக்கு நாம் வழங்கியுள்ளோம். இதில் கவனிக்கத்தக்க முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இரத்த தானத்திற்கு செய்யக்கூடிய பொருளாதாரத்தினுடைய அனைத்து செலவுகளையும் ஜமாத்தே ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் அறிவித்து இருக்கின்றோம். போக்குவரத்து செலவாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏதாவது நன்கொடை தருவதாக இருந்தால் அதை வாங்கக்கூடாது என்கின்ற அறிவுரைகளோடு இந்த இரத்த தானத்தை சிறப்பான முறையில் செய்து வருகின்றோம். அது மட்டுமில்லாமல் பேரிடர் காலங்கள், அது கொடும் புயல்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெருவெள்ளமாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, இப்படி சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய, பொதுமக்கள் அல்லலுறக்கூடிய எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் உடனடியாக அதற்காக களம் இறங்கி மீட்பு பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அதற்கான நிவாரண பணிகளை ஜமாத்தினுடைய வாயிலாக செய்து வருகின்றோம். இது மட்டுமில்லாமல் மாணவ செல்வங்களை கவனத்திலே கொண்டு, எதிர்காலத்தினுடைய தாவா பணிகளை முத்திரை பதிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை கவனத்திலே கொண்டு பல்வேறு விதமான கல்வி பணிகளை ஜமாத்தினுடைய சார்பாக செய்து வருகின்றோம். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி, இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து நாம் மக்கள் மத்தியில கொடுத்து வருகின்றோம். அரசு பணிகளிலே செல்வதற்குண்டான வாய்ப்புகள் என்ன, அதற்கான பயிற்சி வகுப்புகள் என்ன, அந்த பயிற்சி வகுப்புகளை எப்படி பங்கு கொள்வது, இது போன்ற அனைத்து வழிகாட்டுதலையும் ஜமாத்தினுடைய வாயிலாக செய்து வருகின்றோம். சமீபத்தில் மாநில தலைமையின் சார்பாக கூட அரசு தேர்வுகளிலே வெற்றி பெறுவதற்குண்டான பயிற்சிகளை நாம் அளித்துள்ளோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதே போல சட்ட பணிகளை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான வழக்குகளாக இருந்தாலும் சரி, அவற்றிலே ஜமாத்தும் என்ன செய்து ஒரு பார்ட்டியாக கலந்து கொண்டு அந்த வழக்குகளை நாம் சந்தித்து வருகின்றோம். இஸ்லாமியர்களுடைய குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒட்டக குர்பானியில
அதை வழங்கக்கூடாது என்று ஒருவர் என்ன செய்கிறார்னா ஒரு வழக்கை கொண்டு வருகின்றார். ஹைகோர்ட்ல, உயர்நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக நாம் ஆஜராகி அந்த வழக்கை நாம் நடத்தி வருகின்றோம். அதே போல பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அதை மேல்முறையீடு செய்வதற்காக அது உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான வழக்குகளிலும் மாநில தலைமை அந்த வழக்கை நாம் நடத்தி வருகின்றோம். இது மாதிரி சமுதாய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகளிலே தன்னார்வமாக நாம பல வழக்குகளை நடத்தி வருகின்றோம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக சமுதாய மக்களுக்கு அது மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றோம். இது போல நாம் மேற்சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை சொல்லியிருக்கோம். இது போன்ற அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து அரண்மனைக்காரன் தெருவில் இருக்கக்கூடிய இந்த மாநில தலைமையின் சார்பாகத்தான் அவ்வளவு பணிகளையும் ஒருங்கிணைத்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அலுவலகத்துக்குண்டான பொருளாதாரங்களும் கூட மக்கள் நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு தான் நாம் செலவு செய்கின்றோம் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி போன்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், முழுக்க முழுக்க இறைவனுடைய அருளை மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக, சமுதாய நலனை மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக இன்றைக்கு களத்தில் நின்று நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். இப்படியாப்பட்ட இந்த நற்காரியங்களுக்கு நீங்கள் செலவிடுவீர்கள் என்று சொன்னால் இறை அருளால் நீங்கள் செலவிடக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரத்தையும் அல்லாஹ் 1க்கு 700ஆக மறுமையில உங்களுக்கு விளைச்சலாக தருவான் என்பதை எல்லாம் கூறிக்கொண்டு ஜமாத்தினுடைய இந்த பணிக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏகத்துவ மஸ்ஜிதுகளில, பள்ளிவாசல்களில இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். எனவே வரும் வெள்ளிக்கிழமையில உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வாரி வழங்கி ஜமாத்துடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரத்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.